சாலே சால் வாங்கப்பா தம்பி. இந்த வந்துட்டோமா. வாங்கி கொஞ்சம் வச்சுக்கிறேன். கொஞ்சம் வச்சுக்கிறியா? எவ்வளோ? இது 150 ரூபாமா, இது 100 ரூபாமா. என்னப்பா 150 ரூபான்னு எடுத்தோன்னு இந்திக்காரங்களே விலை கம்மியான்னு சொல்றாங்க, தமிழ் ஆளு 150 ரூபான்ற. தமிழ் ஆளுனா என்ன இந்த துணிலாம் கம்மியாக கொடுப்பாங்களா? தமிழ் ஆளுங்கன்னா இந்திக்காரங்களே ஊரை விட்டு வந்து பொழைக்கிறவங்களே கம்மியா விற்கிறாங்களே, நீ 150 ரூபான்னு எடுத்தோன்னு ஒரு பேண்ட்டை. அவன் ரூமுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்குறான்? 6 பேர் சேர்ந்து 150 ரூபா கொடுக்குறாமா. ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா கொடுக்குறோமா வாடகை? குடும்பம் கூட்டினா கொடுத்தானே பாவணும், குடும்பத்தை எங்க விட்டு வருவேன். அப்புறம் நீங்க எல்லாம் சாலுக்கு வாங்கினாதான் அதை கொண்டு போய் காலைக்கு கொடுக்க முடியும். வாங்குற வேலை சொன்னதான். ஏமா இது 150 ரூபா சொன்னேன், இது 100 ரூபா சொன்னேன். அதெல்லாம் 3 100 ரூபாய் விக்குது. 3 100 ரூபாயா? சால்லாம் எப்படி நைட்டு காயப்படும் போது தூக்கிட்டு வந்து உங்கள்ட்ட வித்துருவாங்களா? ஏன் நைட்டு தூக்கிறோம்? அவன் மதியானத்துல தான் வரானே. ஒரு நாளைக்கு 5 பேர் வரான் தெருவுல, வாங்குறோம். ஆனா பொறுக்காது, முடியாத ஒரு வியாபாரம் பண்ணி பொழைச்சி குடும்பத்தை கப்பதான் பொறுக்காது. விக்க வந்துட்டப்பா. இந்திக்காரன் வந்து ஹாத்தா பாத்தா ஜாத்தா கித்தான்னு சொல்லிட்டு காதா கொடுத்தா வாங்கி வீட்லயே இருக்கணும். வித்து பொழைக்கணும் தானே, முடியிற ஆள்லாம் பேச முடியாது. வெளியே வந்துட்டா பொழைக்கிறதுக்கு வந்துதான் ஆகணும். அப்புறம் முடியாத ஆளுன்னு சொல்லிட்டு அதுக்காக நீ சொன்ன வேலைக்கு அப்படியே வாங்கணும். சொன்ன வேலைக்கு வாங்கணுமா? ஒரு நியாய நீதி வேணாமா? நியாய நீதியை பண்ண முடியாது. ஒரு சாலுக்கு 3 சாலம், ஒரு சால் வேலை கூட வரலையே. 3 சால் தான் வாங்கிருக்கணும். தெருவுல கேட்டுப்பாரு எல்லாரையும். அதான் நைட்டு கொல்லையில வேணா காய போட்டு தான் தூக்கிட்டு நைட்ல வரான். அவன் வரது மதியானம் தான் வரான். நைட்டை எடுத்துட்டு பகல்ல வருவான். இல்லையே கொண்டு வந்து கொடுக்குறான். அது நல்லா புதுசா தான். நாங்க இழிச்சவாயா அவன் தோச்சு துணி வாங்குறதுக்கு? ஏமா இப்படி பேசுறீங்க? சொல்லி கொடுங்க. அதாம்மா சொல்லிதாம்மா கொடுக்குறேன். 150 ரூபாய் 150 ரூபாய் இந்த மாதிரி சொல்றது இல்ல. அதான் சொல்லிதானே கொடுக்குறீங்க. வேலை படையாதானே வாங்க முடியும் எதுவுமே. நீ சொன்ன வேலை. இப்ப கடையில போறோம், 500 ரூபாய் போட 500 ரூபாய் கொடுத்து அப்படியே வாங்கிட்டு வரோம். கடையில லேபிள் 500 ரூபாய் போட்டு 450 ரூபாய் போட்டு அப்படியே குறைச்சு கட்டா வாங்கிடுவீங்க. நம்ம குறைச்சி 500 ரூபாய் போட்டு நல்லது. நான் துணி எடுக்க தெரியாம போய் வாங்குறோம் நாங்க. அவ்வளவு முட்டா? ஆமா, நீங்க அப்படியே துணி எடுக்க தெரியும். எடுக்க தெரியுமா? வாங்குறோம். துணி எடுக்க தெரியும். விக்க வந்தே விக்க வரலையா? விக்கதாமா வந்திருக்கேன். நீ வேலையை கரெக்டா கேளுமா. சொல்லு. நீ கேளுமா. நீ வேலை சொல்லு. 150 ரூபான்றியே. 3 சால 100 ரூபாய் கேட்டா எப்படிமா கொடுக்குறது? 100 ரூபாய் தான். நான் தலையில போட்டு போகணும். இதை அப்ப நாங்க வாங்காம இப்போ சொல்லுமா? ஒரு எப்படிமா 3 சால் கொடுப்பாங்க? இது 150 ரூபாங்கடா. 3 கூட குடுக்குறான். நீ கேளு. நீ 2 நாளைக்கு இருந்து பாரு. இந்திக்காரன் வரான், வாங்க கேட்டு பாரு அவன்கிட்ட. பாத்து என்னம்மா எல்லா பொருளும் இந்திக்காரன் வந்து வித்த மட்டும் வாங்கிருக்கீங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து நாய் வேலைக்கு கொடுத்துட்டு போறானே. நாய் வேலை அம்மா வாங்காதே. அது வாங்குறாங்க. மூஞ்சி என்னது? தீ போடுவானே. மூஞ்சி நான் வாங்குறதுக்கு ஒரு மூஞ்சி வருமா உங்களுக்கு? தீ போடுவானே. நம்ம வாங்காதே. எவ்வளவு பேண்ட சொல்லி கொடுப்புவா கொடுத்துட்டு போ. அதாம்மா சொல்லிதான் 150 ரூபாய் 150 ரூபாய். வழியாதானே கொடு. வாடியா வியாபாரத்தை வியாபாரம் பாரு. நீ பாட்டு அதுல வளைஞ்சிட்டு இருக்க. வியாபாரத்தை பார்த்து நறுக்கும் பேசி முடிச்சு வா போலாம். 150 ரூபாய் சால அந்த அம்மா 300 ரூபாய்க்கு கேக்குறியா? முடியும் சொல்லிட்டு போ. 80 ரூபாய் அந்த அம்மா வாங்குற முடியாது. 80 ரூபாய் பேண்ட் 150 ரூபாய் சொன்னா 80 ரூபாய் கேப்பியா? 80 ரூபாய் பேண்ட். அப்ப நான் எவ்வளவு சொல்லிருந்தா இவ்வளவு கேப்பியா? இல்லையே, அதான் வேலையே நெரிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த வேலை தான். ஏன்னா 80 ரூபாய். அது கருவாட்டுக்காரன் கொய்யாப்பழக்காரன் ஒருத்தனை விடாது. எல்லாரையும் கூட்டி வந்து வாங்கி வச்சு பொருளே வாங்காது. வாங்க மாட்டோம். ஆமா, பொருளே வாங்காது. அக்கா உங்க புகழ் திருபுரா பகுதி. ஆமா, வரவங்க எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஆனா போன தடவை அதுல அதிரசம் முறுக்கு வித்தான்ல, அவனை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிக்க வச்சுச்சு. கடைசியில ஒண்ணுமே வாங்கல. அவன் பைத்தியம் முடிச்சு போயிட்டான். நான் இங்க சால்விக்கு வந்து தெரியல, பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஆமா, அந்த பொண்ணை பக்கத்தான் சால்விக்கு வந்தேன். சால்விக்கு வந்தியா பிரியா பொண்ணை பார்க்க வந்தியா? ரெண்டுத்தையும் இப்படியும் வச்சுக்கலாம் அப்படியும் வச்சுக்கலாம். இல்ல பிரியா பார்க்க வந்து பிரியாவா போயிட்டு போக வேண்டியதான் பாக்குறதுக்கு. அவன் வீட்டுல சத்தம் போடுவாங்க. ஏன் அவங்க வீட்டுக்கு போ, நேரா பிரியா வீட்டுக்கு போங்க. அப்படி நடக்க முடியல. என்ன பார்த்தா அது ஒடியாந்துரும். சாயந்தரம் போகும்போது பேண்ட் இருக்கா சட்டை இருக்கு. என்னால ரெண்டு ஸ்டெப் கூட நடக்கும். பிரியாவை பார்க்க வந்தா கரெக்ட். நீ பிரியா வீட்டுக்கு போகணும். நீ இங்க வந்து விற்க கூடாது. நான் ஏதாவது சால் வித்து ஒரு 10 ரூபா வாங்கி அதுக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் பார்த்தா நீ இருக்கிறத வாங்கி கொடுக்கறதுக்கு அதுக்கு நாங்க தான் கஷ்டமா இருச்சு. வாயி 3 சால் 100 ரூபாய் விற்கிறது விற்க மாட்டேன். 80 ரூபாய் கேட்டாலும் கொடுக்க. பிரியா வீடு உங்களுக்கு தெரியுமா? பிரியா ஏன்டா ஊர்ல இருக்கிற பொம்பளையா தெரிஞ்சுக்கிட்டா என் வேலை. அந்த வேலையை நான் பாத்துட்டு உட்காந்துக்கிறேன். ஏன் நான் சொல்லணும் பிரியா வீடு எங்க இருக்குது அங்க இருக்குது இங்க இருக்குது? எனக்கு தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். போய் மொட்டை மாமான்னு சொல்லுங்க. அந்த ஆள் பிரியாவோட கேக்குறாயா? கூட்டி விடு. சும்மா இல்லையா சொல்லுமா? அதான் அந்த வேலை தான் நான் பாத்துக்கிறேன். சரி, அது என்னன்னு சொல்லி பாத்து இல்ல அந்த பிரியா அந்த ஆளு ஏதாவது அவர் ஏடி புடி பேசுறாரு. மன்னிச்சு போய் சரியா வளவளம் பேசி நான் ஏன் கூடாது உனக்கு கூட்டி அந்த கூட சொல்லக்கா. ஏக்கா நீ அவரை மாதிரியே பேசிட்டு இருக்க. பிரியா வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஒரே ஒரு வார்த்தை மொட்டை மாமான்னு சொல்லி விடு. சோறை தின்னுட்டு பிரியா எங்க இருக்கிறான்னு தேடி அந்த உனக்கு கூட்டி அந்த ஒருத்தா என் வேலையா? அக்கா நீ மட்டும் பிரியா கூட்டிட்டு வந்தனா உனக்கு ஒரு சால் பிரியாவை கொடுத்துருங்க. எனக்கு எதுக்கு அந்த வேலை? அந்த வேலை செய்யற ஆள் இல்லையே நானு. ஏன் அத மாமா பாக்குது.
யோ வந்தியா விக்கெட் 3 சாலை 100 ரூபாய் கிடக்கு அது பிரியா ஒண்ணு குடு இல்ல விருப்பம் வேணா போ. விக்க வந்தியா பிரியாவை பார்க்க வந்தியா? ரெண்டுமே ரெண்டுமே பண்ண நேரம் நீ பிரியா வீட்டுக்கு தான் போயிருக்கணும். என்னால நடக்க முடியலக்கா. அதுக்காக நீ எங்க வீட்டுல இருப்பா பிரியா கூடாது விட்டுன்னு சொல்லிட்டா எப்படிக்கா ஏக்கா இப்படி எல்லாம் பேசுற? இல்லப்பா நீ பிரியா பிரியா நீங்க வந்து விக்கிறதுக்கு ஒரு வேலை சொன்ன விக்கிறதுக்கு தான் கேட்ட வேலை நீ தரல. விக்கிறதுக்கு வந்ததுல இருந்து பிரியா 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 கூட விட்டு நான் வெளியே போயிட்டா ஏதோ பொண்ணு பார்த்து வச்ச மாதிரி வைக்கப்படுறியே. புரியல வந்த மாதிரி இல்ல. பிரியா பார்க்க வந்தாலும் இங்க வரக்கூடாது. பிரியா வீட்டுக்கு நேரா போயிருக்கணும். நடக்க முடியலக்கா. அதுக்காக நான் வீட்டுக்குள்ள விட்டுட்டாங்களே வேண்டாக்கா. சரி முடிவா நீங்க வியாபாரத்தை கொண்டு போற 80 ரூபா கொடு. அது 300 ரூபா கொடுத்துட்டு போப்பா. வியாபாரம் பண்ணுங்கக்கா. இதான் விலை தானேப்பா கேக்குறோம். 300 ரூபாய் கொடு. இவ்வளவு நாளி மதிச்சு பேசி வியாபாரம் என்னத்த மதிச்ச? நீ வந்ததுல இருந்து தான் பிரியா கூடாது விடு மாமா வேலை செய்ய சொல்லு கிடக்குற. நீ பிரியா கூட விக்க வந்த மாதிரி காசை கொடுக்க வேணாக்கா. பிரியா தரேன்னு சொல்லிட்டு தேவையில்ல. எனக்கு ஏன் காசு? நீ யார் சொந்தமா பந்தமா உங்கள்கிட்ட வந்து பிரியா 10 நிமிஷம் பேசினா எப்படியாவது வரும்னு பாக்குறா. அது வெளியில எட்டியே வராது வெளியே. நீ வந்துட்டேன்னு சொல்லி முடிவா வாங்க மாட்டீங்களா? 80 ரூபா கொடுக்குது. அது 300 ரூபா கொடுத்துட்டு போப்பா. அதான் கடைசி வேலை. அதுக்கப்புறம் இல்ல. அந்த மொட்டை சொன்னது கரெக்ட் தான்க்கா. எந்த மொட்டை சொன்னது? அந்த ஆள் வேலை வெட்டி இல்லாதவரு. அந்த அம்மா ஒரு கர்ச்சி கூட வாங்காதியா போயா வெளிய போயா. அந்த ஆள் வேலை வெட்டி இல்லாதவரு. வேலை இல்லாதவருக்கு வேற என்ன பேச சொன்னா அதான் சொல்லுவாரு. அவர் வர கடலாம் வாங்கிடுவாரு பாரு. சரி கொடுக்க. ஆமா பிரியா விட்டுட்டு நான் போறேன்ப்பா. கூட்டாது போறேன் இப்ப. அதான் என் வேலை. அதான் கொஞ்சம் ரொம்ப கொடுத்துறேன். நான் வீடாக்கு வந்து போயிடறேன். நீ பிரியா விட்டு சரி வரக்கா. அப்புறம் பிரியாவை பாத்தீங்கன்னா பிரியா பார்த்தா சொல்றேன். மாமா வந்தாரு காட்டாரு. தேங்க்யூ.